அன்பான சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா இது ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ், அதை பற்றி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதில் முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் 14 முதல் நவம்பர் 20 வரை நமது WHO இந்த வாரத்தை வேர்ல்டு ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த ஆன்டிபயோட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இதில் நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ WHO அறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமான கிளினிக்கல் செட்டப்பில் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது என்னென்னா கிருமி நாசினி அப்படின்ற ஒரு மருந்து. அதை இப்போ மக்களும் சரி மெடிக்கல் ஃபீல்டுலேயுமே சரி 50% மேலே தேவையில்லாத இடங்களில் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு ரிசர்ச்சோட ஒரு உண்மை. இதனால என்ன பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும், சாதாரணமாக மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கோல்டா உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. இதில் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் கோல்டு இது எல்லாருக்குமே சாதாரணமாக சளி பிடிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட காரணம் ஒரு வைரஸ் வகையை சார்ந்த ஒரு கிருமி. ஆனால் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிற இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது பாக்டீரியா வகை சார்ந்த கிருமிகளை மட்டுமே கொல்லும். ஸோ இந்த வைரஸ் வகையை சார்ந்த கிருமிகளை அது கொள்ளாது. அப்படி நாம் தேவையில்லாத இடங்கள்ல இந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற கெட்ட பாக்டீரியாவும் சரி நல்ல பாக்டீரியாவும் சரி தே டெவலப் அ கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதாவது அந்த குறிப்பிட்ட கிருமி நாசினி ஆன்டிபயோட்டிக் மருந்துக்கு அந்த கிருமிகள் ஒரு விதமான ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகுது, அடுத்த வாட்டி கொடுக்கும் போது அதே கிருமிக்கு அந்த பர்டிகுலர் மருந்து அதே டோசேஜில் வேலை செய்யாது. அதுக்கு அடுத்த டோசேஜ் இல்லை அதை விட அதிக வேற பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதனால நிறைய பிரச்சனைகள் பின்ல வருது. அப்படின்றதுனால மக்கள்கிட்ட இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி பயன்படுத்தணும், இதுக்கு வேற மாற்று வழிகள் என்னென்ன, அதையெல்லாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் WHO ஒரு வேண்டுகோள். அதற்கு இப்போ நம்ம ஆயுர்வேத முறையில் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு வேற பதிலாக என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் காமனாக? ஒன்று கோல்டு அண்ட் ஃபீவர். இந்த கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே நமக்கு பீனசம் பிரதிஷாயம் அப்படின்ற பேரில் இந்த சாதாரணமான இந்த சளி பிடிக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நமக்கு நிறைய விரிவான சிகிச்சை முறைகளை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டிலையுமே நிறைய பேருக்கு நமக்கு அதை பற்றி தெரியும். நாம் என்ன பண்ணுவோம், சாதாரணமாக வீட்டில் சுக்கு மிளகு திப்பிலி கஷாயம் இல்லை பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட்றது, இது எல்லாமே மிக மிக சிறந்த வழிகள் கூட. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். சாதாரணமாக ஒருத்தருக்கு சளி பிடிச்சதுன்னு சொன்னோம்னா வெறும்னே அந்த 2 நாள் காலை முதல் இரவு வரை வெறும் ஆரஞ்சு பழம் இல்லாட்டி கொய்யா பழம் இதை மட்டுமே சாப்பிட்டீங்கனாலுமே, அதாவது நார்மல் டிஃபன் எதுவுமே எடுக்காம இதை மட்டுமே சாப்பிட்டீங்கனாலுமே ஒரு நாள் இல்லை மிஞ்சி போனால் 2 நாளில் அந்த கோல்டு காமன் கோல்டு அப்படின்றது முழுமையாக செய்யாகிவிடும். இப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நமக்கு குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கும் நிறைய பேருக்கு அந்த ஒரு தைரியம் இருக்காது. அது நாம் என்ன சொல்கிறோம், முதல்ல பெரியவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, 2 நாள் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கே அந்த ஒரு தன்னம்பிக்கை வரும். அப்புறம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் அதையே நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கலாம். இதுக்கு 2 நாளைக்கு மேலேயும் அந்த கோல்டு கண்ட்ரோல் ஆகலை இல்லை அந்த ஃபீவர் கண்ட்ரோல் ஆகலைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதுக்கு தேவையான மருந்துகளை மருத்துவரை அணுகி எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் முதல் ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் மூலமாகவே நாம் இதை நல்ல முறையில் கட்டுப்படுத்த முடியும். அது இல்லாமல் இப்போ ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நேரடியாக நம்ம நோயை உண்டு பண்ணிட முடியாது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எபிடெமியாலஜிக்கல் ட்ரையாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நோய் உண்டாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கிருமி வேணும், அதே நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தனி நபருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதுவும் கம்மியாக இருந்தால் தான் அந்த நோய் அவருக்கு தாக்கும். இப்போ நாமளே பார்க்குறோம், இப்போ கொஞ்ச நாள் முன்னே என்ன ஆச்சு, நிறைய பேருக்கு டெங்கு வந்தது. ஆனால் வீட்டில் இருக்கிற 4 பேர்னா 4 பேருக்கு டெங்கு வருதா? கிடையாது. 2 பேருக்கு வரும், 2 பேருக்கு வராது. எதனால? 2 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, மீதி 2 பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுதர்சன சூரணம் அப்படின்றது ஒரு மிக எளிமையான அருமையான ஆயுர்வேத மருந்து. இது ரெகுலரா, அதாவது
ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது மட்டும் கிடையாது. நார்மலா ஹெல்த்தியா இருக்கிறவங்களே ஒரு 10 நாளைக்கு இந்த சுதர்சன சூர்ணம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னாலும் அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிச்சு பிற்காலத்துல நோய்கள் வராம அவங்களால பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல சீந்தில் கொடி அப்படின்றது ஒரு அருமையான ஒரு மூலிகை. இதுக்கு ஆயுர்வேதத்துல குடூச்சி அப்படின்ற பேர்ல சொல்லுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இம்யூன் பூஸ்டர். அதாவது இந்த சீந்தில் கொடி குடூச்சி பொட்டானிக்கல் நேம் வந்து டீனோஸ்போரா கார்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகையோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அந்த கிருமியோட வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தும். அதே நேரத்துல மிக விசேஷமான ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா வயிற்று உபாதைகளையும் சரி பண்ணும். இப்ப காமனா என்ன நடக்குது, ஆன்டிபயோட்டிக்கோ பெயின் கில்லரோ சாப்பிட்றவங்களுக்கு என்ன பண்ணும், காமனா கேஸ்ட்ரைட்டிஸ் வயிறு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனா இந்த மாத்திரை இந்த குடு மூலிகை அதுக்கும் உபயோகமா இருக்குது. அப்படின்ற போது என்ன 3 வகையில பெனிஃபிட், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது, கிருமியையும் அதோட வளர்ச்சியும் கட்டுப்படுத்து, அதே நேரத்துல வயிற்று உபாதைகள் கேஸ்ட்ரைட்டிஸ் அஜீர்ண கோளாறுகளையும் சரி செய்யுது. ஸோ இந்த குடூச்சின்ற மூலிகையும் நாம பயன்படுத்திக்க முடியும். எப்படி பயன்படுத்துறது, அது பாத்தீங்கன்னா ஒரு கொடி வகையை சார்ந்தது. இப்போ தமிழ்ல சீந்தில் கொடி அமிர்தவல்லின்ற பேர்லயும் சொல்லுவாங்க. அந்த கொடியோட தண்டு, அந்த தண்டை எடுத்துட்டு ஒரு என்ன சொல்றது, இப்போ தண்டுனா ஒரு 1/2 அடி நீட்டுக்கு எடுத்து துண்டு துண்டா கட் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அது ஒரு 1/2 லிட்டரா, அதாவது 1/2 லிட்டர்ன்றது ஒரு 250 ml பாதியா வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை காலையில சாயந்தரத்துல வெறும் வயிற்றுல குடிச்சாங்கன்னா ஒரு 10 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சாதாரணமான இப்ப ஜுரம் காய்ச்சல் இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு மருந்தாக அது வேலை செய்யும். அதை மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையும் மிக சிறந்த ஒரு மருந்து. இது வந்து தமிழ்ல வந்து அமுக்கரா சூர்ணம்னு சொல்லுவாங்க, ஆயுர்வேதத்துல அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. இதோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதே நேரத்துல இந்த காலத்துல நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம், அந்த ஸ்ட்ரெஸ் அதையும் வந்து அது பேலன்ஸ் பண்ணி விடும். அவங்க மனதுக்கு ஒரு திடத்தன்மை கிடைக்கும். அதே நேரத்துல உடலுக்கும் வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாக இந்த அஸ்வகந்தா இருக்குது. ஸோ அப்போ குடூச்சி அஸ்வகந்தா இது போல மூலிகைகளை நாம் தினந்தோறும் பயன்படுத்திட்டு வந்தோம்னாலும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நாம நல்ல முறையில முன்னேற்றத்துக்கு கொண்டு வர முடியும். அதே போல இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டாம்னு நம்ம சொல்ல கிடையாது. ஆன்டிபயோட்டிக் என்பது மனித கண்டுபிடிப்புகளில் ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு. ஆனா அது தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தினால் அந்த முழுமையான சிறப்பை நாம அடைய முடியும். அதுக்கு பதிலாக தேவையில்லாத போதெல்லாம் திடீர்னு கோல்டு சைடு நேராக போயிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்ற போது நம்ம உடல்ல இருக்கிறதுக்கு நம்ம உடல் நலத்துக்கு நாமளே வந்து ஒரு தீங்க கொடுத்துடுறோம். அதனால தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற நேரங்களில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொன்னது பாலில் மஞ்சள் போட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி சுக்கு மிளகு திப்பலி குடூச்சி சுதர்சன சூர்ணம் அமுக்கரா அதாவது அஸ்வகந்தா போன்ற மூலிகைகளை நாம் நம்மளோட வாழ்க்கையில ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா நம்ம நல்ல ஆரோக்கியம் பெற்று வளமோடு வாழலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இதோட நம்மளோட நிகழ்ச்சி முடிய போது நான் கிளம்ப